ராதே கிருஷ்ணா. சுக மகர்ஷி வைவஸ்வத மனுவோட மூத்த புதல்வனான இக்ஷ்வாக்குவோட வம்சத்தை வர்ணிச்சுட்டு வர்றார். மானிடர்களுக்கான தர்மத்தை உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக தானே மானிடனாய் அவதரிச்ச சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட லீலைகளை வர்ணிச்சார். தன்னோட அழிவை தானே வேண்டி அதர்மம் இழைச்ச ராவணனோட அழிவையும் சொன்னார். தொடர்ந்து மகரிஷி சொல்றார், பரீட்சித், வள்ளலான ஸ்ரீ கோசலராமன் சொல்ல விபீஷணன் தன் சுற்றத்தார் எல்லாருக்குமே சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற பித்ருமேத முறைப்படி ஈமக்கடன்களை செஞ்சான். அப்புறம் ஸ்ரீ ராமபிரான் அசோகவனத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் சிம்சபா மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கிற சீதா பிராட்டியை பார்த்தார். பிராட்டியோ கணவரோட பிரிவால வாடி இழைச்சிருந்தா. தன்னோட பேரன்புக்குரிய மனைவி சீதா பிராட்டியோட பரிதாபமான நிலையை பார்த்த ராமபிரானோட மனசுல காதலும் கருணையும் தோன்றிச்சு. தன்னோட அன்பு கணவரை கண்டதால பிராட்டியோட திருமுகம் மகிழ்ச்சியில தாமரை மலரா மலர்ந்துச்சு. ஸ்ரீ ராமபிரான் விபீஷணனுக்கு அரக்கர் குல தலைமையும் இலங்கை அரசும் ஒரு கற்ப காலம் முடிய நீண்ட ஆயுளையும் கொடுத்துட்டு சீதா பிராட்டியை புஷ்பக விமானத்தில் ஏற்றிவிட்டு தன்னோட சகோதரர்களான லக்குவனையும் சுக்ரீவனையும் மற்றும் அனுமனையும் அழைச்சிக்கிட்டு புஷ்பக விமானத்தில் ஏறிக்கிட்டார். இப்படி தகப்பனாரோட கட்டளைப்படி 14 வருட வனவாச விரதத்தை செம்மையா முடிச்சு அயோத்தி வந்தார். அப்படி வர்றப்ப இந்திரன் முதலான லோகபாலகர்கள் ஸ்ரீராமன் மேல அன்பு பொங்க பூமாரி பொழிஞ்சாங்க. இந்திராதி தேவர்கள் மகிழ்ச்சியா ஸ்ரீராமனோட திருக்கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் புகழ்ந்து பாடினாங்க. இதற்கிடையில பரதன் மரவுரி தரிச்சு பசுவோட மூத்திரத்தில் சமைச்ச யவங்கிற தானியத்தை மட்டும் உண்டு சடை தரிச்சு கட்டாந்தரையில் படுத்துறங்கிறதை பற்றி கேள்விப்பட்ட ஸ்ரீராமன் அவனோட நிலையை நினைச்சு கருணையால மனம் நொந்து வருந்தினார். ஸ்ரீராமனோட வருகையை அறிஞ்ச பரதாழ்வான் நகர மக்கள், மந்திரி பிரதானிகள், புரோகிதர்கள் இவங்களோட தான் தங்கியிருந்த நந்தி கிராமத்தில் இருந்து பாட்டுக்கள் பாடி சிறந்த வாத்தியங்கள் ஒலிக்க ஸ்ரீராமனோட பாதுகைகளை தரையில தாங்கி தன்னோட தமையனான ஸ்ரீராமனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு போனான். வேதம் ஓதுற அந்தணர்கள் தொடர்ந்து வேத மந்திரங்களை பாராயணம் செஞ்சாங்க. ஓரங்களில் தங்க ஜரிகை வைக்கப்பட்ட கொடிகள் எங்கேயும் பறந்தது. தங்கம் இழைக்கப்பட்ட பல வண்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க பூண்கள் அணிஞ்ச சிந்து தேச குதிரைகள் பூட்டின தங்கமயமான தேர்களோட தங்க கவசம் அணிஞ்ச சேனை வீரர்களும் கூடவே போனாங்க. நகரத்தில் இருக்கிற வணிகர்கள், சிறந்த தாசிகள், பணியாட்கள் எல்லாரும் அரசருக்குரிய வெண்கொற்ற குடை, வெண் சாமரங்கள், சகல மங்கள திரவியங்களையும் எடுத்துக்கிட்டு கூட போனாங்க. ஸ்ரீராமனை பார்த்ததும் அன்பால மனசு கரைய, நாதழுதழுக்க, ஆனந்த கண்ணீர் பெருக பரதன் ஸ்ரீராமனோட திருவடிகளில் விழுந்து வணங்கினான். கண்கள் நீர் சொரிய ஸ்ரீராமபிரானோட எதிரில் பாதுகைகளை வச்சு இரு கை கூப்பி நின்னான். ஸ்ரீராமபிரான் தன்னோட 2 கைகளாலையும் பரதனை தூக்கி வாரி அணைச்சு வெகுநேரம் மார்போட தழுவி ஆனந்த கண்ணீரால அவனை நீராட்டினார். அப்புறம் ஸ்ரீராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணனோட தன்னோட குலப்பெரியோர்களையும் அந்தணர்களையும் வணங்கினார். மக்கள் எல்லாரும் ஸ்ரீ ராமச்சந்திரனோட திருவடிகளில் தலை தாழ்த்தி வணங்கினாங்க. மக்கள் எல்லாரும் வெகு காலம் கழிச்சு வந்த தங்களோட மன்னனை பார்த்து மகிழ்ச்சியில தெளிச்சு தங்களோட மேலாடைகளை அசைச்சு புமாரி பெய்து நர்த்தனம் ஆடினாங்க. பரதன் பகவானோட பாதுகைகளை ஏந்தினான். விபீஷணன் வெண் சாமரம் வீச, சுக்ரீவன் விசிறி கொண்டு வீச, அனுமன் வெண்கொற்ற கொடியை ஏந்தினார். பரீட்சித் சத்ருக்னன் கோதண்டத்தையும் 2 அம்புரா துணிகளையும் எடுத்துக்கிட்டான். சீதா பிராட்டி சுத்த தீர்த்தம் நிரம்பின கமண்டலுவை கையில் ஏந்தினான். அங்கதன் உடை வாளையும்
கரடியரசனான ஜாம்பவான் தங்க கேடயத்தையும் ஏந்தினாங்க. இவங்களோட பகவான் ஸ்ரீராமன் புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்தார். சீதையோட அரக்க பெண்களும் குரங்கின பெண்களும் சூழ்ந்த மாதிரி அமர்ந்தாங்க. துதி பாடகர்கள் பாடி புகழ்ந்தாங்க. இப்படி ராமபிரான் கிரகங்கள் சூழ உதயமாகிற சந்திரன் மாதிரி அழகா விளங்கினார். இப்படி தன்னோட சகோதரர்கள் மகிழ்ச்சியா கொண்டாட ஸ்ரீராமன் பெரு விழாவுக்கான அலங்காரங்களோட அழகா விளங்குற அயோத்தி நகரம் வந்தடைஞ்சார். தன்னோட அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச ஸ்ரீராமன் தன்னோட தாயான கோசலை மற்றுமுள்ள சிற்றன்னைகளையும் குருநாதர்களையும் வணங்கி தன்னை ஒத்தவர்களை மார்போட தழுவி தன்னை விடவும் சின்னவர்களோட வணக்கத்தை ஏற்றுக்கிட்டு திரும்ப அவங்களுக்கு ஆசி வழங்கி முறைப்படி அவங்களை கௌரவிச்சார். சீதா பிராட்டியும் லக்குவனும் கூட ஸ்ரீராமனோட எல்லாரையும் முறைப்படி வணங்கி வணக்கம் பெற்று எதிர்மரியாதை செஞ்சாங்க. உயிர் நீத்த உடல்ல திரும்ப உயிர் புகுந்ததுன்னா அந்த உடல் எப்படி சட்டக்கனி எழுந்திருக்கும்? அந்த மாதிரி தன்னோட புதல்வர்களை பார்த்த தாய்மார்கள் மகிழ்ச்சியில எழுந்தாங்க. புதல்வர்களை தங்களோட மடியில ஏற்றி அமர்த்திக்கிட்டு வருத்தம் நீங்கி ஆனந்த கண்ணீரால நீராட்டினாங்க. குலகுருவான வசிஷ்டர் ரகுகுலத்தைச் சேர்ந்த மற்ற பெரியோர்களோட கூடி ஸ்ரீராமனோட தடைமுடிகளை திருத்த வச்சு மகரிஷிகள் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிற மாதிரி 4 சமுத்திரங்களோட புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு பட்டாபிஷேகம் செஞ்சார். இப்படி பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ஸ்ரீராமன் புத்தாடை புனைஞ்சு நறுமண மாலைகளும் ஆபரணங்களும் அணிஞ்சுக்கிட்டார். சீதா பிராட்டியும் லக்வன் முதலான சகோதரர்களும் புத்தாடை புனைஞ்சு நல்ல ஆபரணங்களை அணிஞ்சுக்க இவங்களோட கூட ஸ்ரீராமன் அழகோட எல்லையா திகழ்ந்தார். தம்பியான பரதன் ஸ்ரீராமனை வணங்கி வேண்ட ஸ்ரீராமன் சிங்காதனத்தில் அமர்ந்தார். மக்கள் தங்களோட வர்ணாசிரமங்களுக்கு ஏற்ற அறநெறிகளையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் ஊக்கத்தோடு விளங்கினாங்க. ராமன் மக்களை தந்தை மாதிரி இருந்து காத்தருளினார். மக்களும் ஸ்ரீராமனை தந்தையாவே நினைச்சு போற்றினாங்க. அத்தனை ஜீவராசிகளையும் மகிழ்விக்கிற ஸ்ரீராமன் அறநெறிகளை நன்கு அறிஞ்சவர். அதனால் அவரோட ஆட்சி திரேதாயுகத்தில் இருந்தாலும் கிருத்தயுகத்தில் இருக்கிற மாதிரி விளங்கிச்சு. பரீட்சித் அந்த ஆட்சியில் காடுகள், நதிகள், மலைகள், பூமி, தீவுகள், கடல் எல்லாமே மக்கள் விரும்பினதை விரும்பின மாதிரியே கொடுக்கக்கூடியதாக இருந்தது. பொறிப்புலன்களுக்கு எட்டாதவன் ஸ்ரீ ராமபிரான். அவனோட செங்கோல் ஆட்சியில் யாருக்கும் மன வருத்தமோ உடலில் நோய் நொடிகளோ இருக்கலை. கிழத்தனமோ மனச்சோர்வோ துன்பமோ சோகமோ பயமோ உடற்சோர்வோ பெயரளவில் கூட இருக்கலை. இது மட்டும் இல்லை, இறக்க விரும்பாதவங்களுக்கு இறப்பும் இல்லை. ஏக பத்னி விரதனான ஸ்ரீராமன் ராஜரிஷிகளை ஒத்த தன்னோட தூய்மையான ஒழுக்கத்தோட இல்வாழ்வானோட அறநெறிகளை தான் அனுஷ்டிச்சு காட்டி மற்றவங்களையும் அனுஷ்டிக்க வச்சார். கற்பு கனலான சீதா பிராட்டி கணவனான ஸ்ரீராமனோட மனசை அறிஞ்சு அன்பு, பணிவிடை, நல்லொழுக்கம், வினயம், நல்லறிவு, வெட்கம் முதலான தன்னோட உயர்ந்த குணங்களால் அவரோட மனசை கவர்ந்தா. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.